தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாள் தூய் இதயத்தோடு இருந்து இறைமகன் இயேசுவை தன் உள்ளத்திலும் உதரத்திலும் தாங்கி இந்த உலகிலே மீட்பர் அவதரிப்பதற்கு காரணமாயிருந்ததை போல நாமும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவோம். அதன் வழியாக இயேசு தங்கி வசிக்கின்ற இல்லமாக நம் உள்ளத்தை மாற்றுவோம். குடிலில் பிறந்த மாபரன் இயேசு நம் உள்ளத்திலே பிறக்க நம் உள்ளத்தை தயாரிப்போம். அதற்காக இறைவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த ஆயத்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்த சிறு சிறு தவறுகளையும் குற்றங்குறை ஏற்றுக்கொண்டு உண்மையான மன வருத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இப்படி மன்றாடுகின்ற பொழுது 1 தெசலோனிக்கர் 5:23 கடவுள் எல்லா நிலைகளும் உங்களை தூய்மையாக்குவாராக. உடல், உள்ளம், ஆன்மா அனைத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் துடைத்தளிப்பாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இத்தகைய அருளுக்காக அன்னையின் வழியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு சொந்தங்களே, நம் ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள், பரிவின் தேவன், நம்மை நோக்கி வந்து நமக்கு செவிசாய்க்கின்ற கடவுள். இந்த நம்பிக்கை தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இணைச்சற்ற நூல் 4:31 படிக்கின்ற பொழுது, இரக்கமிகு இறைவன் நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பவராக இருக்கின்றார், அவர் நம்மை கைவிடுவதில்லை என்கின்ற நம்பிக்கையை செய்து சொல்கிறது. இத்தகைய இறைவன் நம் வாழ்விலே செய்கின்ற இரக்கத்தின் செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எசாயா புத்தகம் 49:15 பால் குடிக்கும் குழந்தையை தாயானவள் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாளோ? அப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கப் போவதில்லை என்று சொல்லுகின்றார். என் உள்ளம் கையினுடைய பொறித்து வைத்திருக்கின்ற சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிற தேவனாக இருக்கின்றார். மேலும் எசாயா புத்தகம் 54:10 படிக்கின்ற பொழுது, மலைகள் நிலை பெயர்ந்து போனாலும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன் மீது கொண்ட பேரன்பு ஒருபோதும் குறையாது, உன்னோடு செய்த உடன்படிக்கை என்றுமே அசைவுறாது என்று சொல்லி இரக்கம் காட்டும் இறைவன் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் புலம்பல் புத்தகம் 3:22 படிக்கின்ற பொழுது, ஆண்டோட இரக்கம் தீர்ந்து போய்விடவில்லை என்று சொல்லப்படுகின்றது, அவருடைய பேரன்பு குறைந்து போய்விடவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் நம் மீது இரக்கத்தை அளவிட முடியாத அளவிற்கு பொழிபவராக இருக்கின்றார். எனவே இப்படி இரக்கத்தை பொழிகின்ற ஆண்டவர் நமக்கு செய்வது என்ன? எசாயா 53:4 படிப்பதை போல, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இரக்கத்தின் ஆண்டவர் நம் வேதனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இப்படி இரக்கத்தின் ஆண்டோடைய செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்ற. முதல் வாசகர் எசாயா அழகாக சொல்லுகின்றார். ஆண்டுடைய இரக்கம் நம் மீது நிறைவாயிருக்கும், அவர் அழுகையை முழுமையாக மாற்றி போடுவார், நம் அவமான முக்காட்டை முழுமை எடுத்து போடுவார், நம் துன்பங்களை துடைத்து போடுவார், நமக்கு செவிசாய்த்து நம் குரலுக்கு செவிசாய்த்து பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். திண்ணமாய் அருள் புரிகின்ற தேவனாக இருக்கின்றார். நம் மீது, நம் நிலத்தின் மீது, நம் விளைச்சல் மீது மழை பொழிய செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். உயர்தரமான கோதுமை நமக்கு உணவாக கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நீரோடைகளை பாய்ந்தோடச் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம் வாழ்வில் கடந்த துன்பங்கள் அனைத்தையும், கடந்து போன கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் இயேசு அகற்றி போடுபவராக இருக்கின்றார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இரக்கம் நமக்கு சொல்லப்படுகின்றது. இதான் இன்றைய திருப்பாடல் வரைக்கும் நமக்கு சொல்லி காட்டுகின்ற. திருப்பாடல் 147:3 படிக்கின்ற பொழுது, உடைந்த உள்ளத்தாரை குணமாக்குகின்றார், அவர்களின் காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து நமக்கு ஆசீரை கொடுப்பவராக இருக்கின்ற சொல்லப்படுகின்றது. இப்படி அழைக்கின்ற தேவன்
நம் மீது பரிவு கொண்ட தேவனாக இருக்கின்றார். நம்முடைய உள்ள பாங்கை அறிந்தவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரை தேடி வந்த மக்களுக்கு கற்பித்தவர், அவர்களுக்கு குணப்படுத்தியவர், அவர்கள் வாழ்ந்த கஷ்டங்களை போக்கியவர், அவர்கள் ஆய்நல்ல ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கொண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இரக்கத்தினுடைய மற்றொரு முகம் பரிவு. பரிவின் காரணமாக இயேசு குணப்படுத்துகின்றார், கட்டுகளை உடைத்து போடுகின்றார், நோய் நொடிகளை குணப்படுத்துகின்றார், அவர்கள் அடிமைத்தனத்திற்கு விடுதலை கொடுக்கின்றார். இப்படி விடுதலை கொடுக்கின்ற தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். லூக்கா புத்தகம் 6:36 படிக்கின்ற பொழுது, உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று அழைப்பை விடுக்கின்றார். நம் ஆயத்தப்படுத்தி நம்மை தூய்மையாக்குகின்ற போது மட்டுமல்ல, மாறாக இறைவன் நம் உள்ளத்திலே வந்து நம்மிலே குடிகொள்கின்ற பொழுது அவரை போல் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். உதாரணமாக சொல்வதுதான் நல்ல சமாரியன் ஓமை. நல்ல சமாரியன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அயலான யார் என்று சொல்லி இயேசு கேட்கின்ற பொழுது அந்த பரிசு சொல்லுகின்றார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று சொல்லி. மத்திய நற்செய்தி 25:31 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது இரக்கத்தின் பல்வேறு முகங்கள் காட்டப்படுகின்றன. உதவிக்கரம் பல்வேறு நிலைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மன்னிப்பது இரக்கச் செயல், அரவணைப்பது இரக்கச் செயல், ஏற்றுக்கொள்வது இரக்கச் செயல், நம் குடும்பங்களில் இருக்கின்ற பலவீனமான மனிதர்களை அங்கீகரித்து அவர்கள் துணையாக இருப்பது இரக்கச் செயல், நம் குடும்பத்தில் இருக்கின்ற சோர்வுற்ற மனிதர்களுக்கு துணையாக இருப்பது, கஷ்டப்படுகின்ற மனிதர்கள் கண்ணீரை துடைப்பது, இவெல்லாம் இரக்கத்தின் செயல்பாடுகள். அதைத்தான் இயேசு செய்தார். தான் இரக்க செயல்கள் காட்டியதை போல தன் சீடர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கின்றார். இரக்கத்தின் கொடையாக பெற்றிருக்கின்ற நீங்கள் அந்த இரக்கத்தை கொடையாகவே கொடுங்கள், குணப்படுத்துங்கள், கற்பியுங்கள் என்று சொல்லி தன் சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வருகைக்கான நம் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம். இரக்கமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் மீது அந்த இரக்கத்தை காண்பித்து எல்லோரும் இணைந்து இயேசுவின் பிறப்பை உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக கொண்டாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அளவில்லா இரக்கம் கொண்டவரே,